கட்சி பாகுபாடின்றி அனைத்து அரசியல் தலைவர்களாலும் மதிக்கப்படும் பொது உடைமை போராளி தோழர் திரு ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறார் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். அடக்குமுறைகளை கண்டு அஞ்சாதவர் திரு ஐயா நல்லக்கண்ணு என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் புகழஞ்சலி செலுத்தியிருந்தார். அதன் காட்சியினை தற்போது பார்த்திருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழகமும் இன்று அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறது. எந்த ஒரு அரசியலில் எந்த ஒரு மிகப்பெரிய பதவியையும் அடையாமலும் அனைவருடைய மனங்களிலும் இடம்பெற்றவர் ஐயா திரு நல்லக்கண்ணு அவர்கள். சிஐடியுவின் மூத்த தலைவர் சவுந்தரராஜன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சவுந்தரராஜன். திரு ஐயா நல்லக்கண்ணு இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருடன் உங்களுடன் இந்த நினைவுகளை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். நான் ஒரு 1970 அதாவது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்குள்ளே வருகிற போது என் சங்கரையா, உமாநாத், ரமணி அந்த வகையிலே ஒரு பெரும் ஈர்ப்பாக இருந்த தலைவர்களிலே ஒருவர் தோழர் ஆர் நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய எளிமைதான் அவருடைய வலிமை. ஏழை எளிய மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, விவசாயிகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர். அந்த வாழ்க்கையில் இறுதி வரை எந்த ஊசலாட்டமும் எந்த விதமான தள்ளாட்டமும் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தினார், வாழ்ந்தார். அவரால் ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டது தமிழகத்திலே. கடைசியிலே தாமிரபரணி ஆற்றிலே மணல் எடுப்பது போன்ற, நீர் எடுப்பது போன்ற, கொக்கோகோலா போன்ற பெரிய கம்பெனிகளுக்கு நீர் எடுப்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகளிலே அவருடைய தலையீடு போராட்டங்களாக, வழக்குகளாக இருந்தது. சுதந்திரத்துக்கு முன்பு சுதந்திரம் பெறுவதற்காக போராடிய ஆரம்பகால தமிழ்நாட்டு தலைவர்களில் 2 பெரும் ஆளுமைகள் சமீப காலம் வரை நம்மோடு வாழ்ந்தார்கள். ஒருவர் என் சங்கரையா, அடுத்தவர் நல்லக்கண்ணு அவர்கள். இந்த 2 பேருமே தகைசால் தமிழர்கள் என்ற அந்த விருதினை, அந்த பட்டத்தை தமிழக அரசால் மகிழ்ந்து கொடுக்கப்பட்ட தலைவர்கள். அந்த அளவுக்கு மாற்றாரும் போற்றத்தக்க ஒரு வாழ்வு, மாற்றாரும் குறை சொல்ல முடியாத ஒரு வாழ்வு. அந்த போராட்டங்கள் என்பது நியாயமற்ற போராட்டம் என்று யாராலும் எப்போதும் சொல்ல முடியாது. போராட்டத்தை ஏற்காமல் அல்லது போராட்டத்தை அடக்குவது அல்லது சிறைபிடிப்பது என்று செய்பவர்கள் கூட இவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள் என்ற மன உறுத்தலோடு தான் அதை செய்வார்கள் என்கிற அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்காக நின்று போராடிய தலைவர்கள் இவர்கள். ஆகவே இவருடைய இழப்பு என்பது உண்மையிலேயே அவரால் களத்தில் இறங்கி செயல்பட முடியாவிட்டாலும் அவர் இருக்கிறார் என்கிற எண்ணமே இடதுசாரிகளுக்கு, மற்றவர்களுக்கு ஒரு தெம்பை தரும் என்கிற அளவுக்கு அவர்கள் ஒரு ஆதர்சம். அவர் இன்றைக்கு போய் நாம் இழந்து விட்டோம் என்பது ஒரு பேர் அதிர்ச்சி. அது தமிழகத்திற்கு பெரிய இழப்பு. அவரோடு ஏராளமான விஷயங்களில், ஏராளமான கூட்டங்களில், ஏராளமான விவாதங்களில் பங்கெடுத்தது மற்றது. அவர் பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அறிவுரை, அவர் படித்த புத்தகங்களை எங்களுக்கு சொல்லி இதை நீங்கள் படியுங்கள் என்று சொல்லுவது, எங்களிடம் ஏதாவது புத்தகம் சமீபத்தில் படித்தாயா, இருந்தா கொடு என்று கேட்பது, இப்படி எல்லா விஷயங்களிலும். அதே மாதிரி பல பிரச்சனைகள், வெறும் கட்சி பிரச்சனை, வெறும் தொழிலாளர் பிரச்சனை மட்டுமல்ல, மொழி பிரச்சனை, தேசிய இன பிரச்சனை, இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளிலும் அவருடைய பங்கெடுப்பு இருந்தது. தமிழகத்தில் இருக்கிற பலதரப்பட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள், அமைப்பை சார்ந்தவர்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்டு அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லோரும் அவரை தங்களுடைய நிகழ்ச்சிக்கு அழைப்பது என்பது ஒரு மரபாகவே, ஒரு வழக்கமாகவே ஆகிவிட்டது என்கிற அளவுக்கு அவர் எல்லோர் மனிதரும் இடம்பெற்றிருந்தார். அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. இடதுசாரிகளுக்கு இழப்பு, கம்யூனிஸ்டுகளுக்கு இழப்பு, ஏழை எளிய மக்களுக்கு பேரிழப்பு. அதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அவருக்கு என்னுடைய செவ்வஞ்செடியை நான் செலுத்துகிறேன். அவர் பிரிந்து வாடும் குடும்பத்தாருக்கும் இயக்கத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிஐடியு தன்னுடைய அஞ்சலியை, தன்னுடைய கொடியை இறக்கி, தன்னுடைய பதாகையை தாழ்த்தி அருமை தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு தன்னுடைய வீராஞ்சலியை செலுத்தும். இணைப்பில் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு சவுந்தரராஜன்.